அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படிருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் இப்படி தான் பார்க்க போகிறோம். ப்ரீ ப்ரிப்ரேஷன்னா நான் இது வந்துட்டு ரம்ஜானுக்கு முன்னாடியே பண்ணது. ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது சில பொருட்கள் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு சமைக்கும்போது எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்போவே கட் பண்ணிவிட்டு அப்போவே செஞ்சுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ரம்ஜான் மாதத்துல வந்துட்டு நம்மளும் குரான் ஓதணும், நம்மளும் வந்துட்டு நிறைய இபாதத் செய்யணும். ஸோ கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேலையும் சொல்லுங்களேன், அது நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு கிச்சனில் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் இபாதத்துக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அவ்வளோதான். ப்ரீ ப்ரிப்ரேஷன்னா அது நம்ம ஒரு வாரம் ஒரு 10 நாள் எல்லாமே செஞ்சு ஒரு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இல்லை. ட்ரையான பொருட்களெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோன்னா செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். கஸ்டர்டோ இல்லை நம்ம அகர் அகரோ கடல் பாசி இருக்குல்ல, அது செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை வந்துட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். ஏன்னா நம்ம ஜூஸ் செய்யும்போது அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஸோ நம்ம பவுட்ரு சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதுவும் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகர் அகர் பேக்கெட் இருக்குல்ல, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த சமயத்தில் செய்யும்போது எடுத்து கட் பண்ணாமல் பிஃபோராகவே கட் பண்ணி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். இம்லி இருக்குல்ல, புளி, அது வந்துட்டு இது சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதோடைய சாறு எடுத்து கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதுவும் ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்குவேன். இது வந்துட்டு சமைக்கும்போது 1 க்யூபோ 2 க்யூபோ சேர்த்து நம்ம வந்துட்டு சமைச்சிக்கலாம். சாம்பார்லேயோ இல்லை ரசத்துலேயோ காரக்குழம்புலையோ இந்த மாதிரி தான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோனா இதுதான் நான் செய்கிறது நார்மலாகவே. இதெல்லாமே செஞ்சு வச்சிட்டோன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். அகர் அகர் கட் பண்ணுறது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ஸோ அந்த 5 மினிட்ஸ் சொல்கிறதே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இதெல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. அதுவும் நம்ம சமோசாவோ இல்லை நகட்ஸோ இந்த மாதிரி ரோலோ பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அது சமோசா நகட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 2 or 3 டேஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.